सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा श्री गुरुभ्यो नमः। इच्छन्ति आकाशादिपदादपि निर्विकल्पकं स्मरति. இந்த இடத்துல ஒரு சில சிக்கலான விஷயங்களே ஆரம்பத்திலே யோகமா சொல்ல போனா அந்த மகாபாரத்தியத்துல இருக்கக்கூடிய 2 பதங்கள் இருக்கே, தற்பதம் தொம்பதம். அதாவது ஜீவனை போதிக்கக்கூடிய பதம் ஒண்ணு, பரமாத்மாவை சொல்லக்கூடிய பதம் ஒண்ணு. இந்த 2 பதங்களும் ஜீவனுக்கு அசாதாரணமாகவும் பரமாத்மாவுக்கு அசாதாரணமாகவும் ஒரு விசேஷ தர்மங்கள் இருக்கு. சர்வஜிக்கும் சிந்திக்கும் அப்படிலாம் இப்பேற்பட்ட தர்மங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு இந்த சொரூப மாத்திரத்தை, அதாவது ஜீவனுடைய உண்மையான சொரூபம், அங்க ஈஸ்வரனுடைய உண்மையான சொரூபம், இந்த சொரூபத்தை மாத்திரம் போதிக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. அப்படி போதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா தாத்பரியம் தெரிஞ்சா முடியும் சார். சப்தத்திலிருந்து இப்ப வெங்காயம் கோஷா அப்படின்னு தான் சொல்றான். வெங்காங்கிற சப்தத்துக்கு தீரம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை போதிக்கக்கூடிய சக்தி உண்டான்னு கேட்டான். அவன் தீரங்கிற அர்த்தத்துல தாத்பரியத்தோடு வெங்காயத்துக்கு பிரயோகம் பண்ணிட்டான்னு சொன்னா அது நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்ப அந்த அர்த்தம் தான் இருக்குல்ல. இவன் இந்த சப்தத்துக்கு எப்படி அந்த அர்த்தம் வரும்னு கேட்டா அதுக்கு தகுந்தா போல நாம லட்சணாவர்த்தி வச்சிருந்து இதுதான் லட்சணாவர்த்தி வச்சிருக்கோம். ரெண்டாயிரத்துக்கு தீரம்னு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ரெண்டாயிரத்துக்கு இந்த வாக்கியத்துல தீரம்ங்கிற அர்த்தத்துல லட்சணாவர்த்தியா பிரயோகம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த விதத்துல பார்க்கும்போது இது லட்சணாவர்த்தின்னு சொல்லலாம். லட்சணாவர்த்தின்னு சொல்லாமல் கூட கொஞ்சம் விவகாரம் பண்ணலாம். இங்க அது என்னன்னு சொன்னா விசிஷ்டமான அர்த்தத்தை சொல்லக்கூடிய பதங்கள் இல்லை. விசிஷ்டம்னு சொன்னா அந்த விசேஷனம் விசேஷம் சம்பர்க்கம் எல்லாம் சேர்ந்ததுதான் விசிஷ்டம். இந்த விசேஷத்திலிருந்து விசேஷனத்தையும் அதனுடைய சம்பந்தத்தையும் எடுத்துட்டு விசேஷ மாத்திரத்தை நமக்கு இந்த பதம் போதிக்கிறது. இப்படி போதிக்க முடியும். ஏன்னா இப்ப சாதாரண ஒரு இது எடுத்துப்போம். நான் ஒரு இடத்துல கடத்தை பார்த்தேன். கடத்தை பார்க்கும்போது அந்த கடத்துல ஜலம் இருந்தது. அந்த கடம் எங்க இருந்ததோ அந்த இடத்தை பத்தி இடமும் ஒரு விசேஷமான இடமா இருந்தது. அதை சுத்தி பல சாமான்கள் இருந்தது. இது எல்லாத்தையும் சேர்த்து நான் பாக்குறேன். அதாவது கண்ணால பார்க்கும்போது இவ்வளவும் சேர்ந்து எனக்கு தெரியுது. ஆனா கொஞ்ச காலம் கழித்து நான் நினைச்சு பார்க்கும்போது அந்த கடம் மாத்திரம் ஞாபகத்துக்கு வருது, மற்ற விஷயங்கள் ஞாபகம் வருது. அப்படின்னா என்னாச்சு, நான் மொத்தமா சேர்த்து பார்க்கும்போது அதனால எனக்கு வர வேண்டிய ஞாபகம் ஏற்கனவே பார்த்தத்திலேருந்து பல விஷயங்களை விட்டுட்டு எந்த அம்சம் தேவையோ அந்த அம்சத்துல மாற்றம் கூட ஞாபகம் வரலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா. அப்ப அந்த விதத்துல பார்க்கறதுக்கு இந்த வாக்கியங்கள்ல உள்ள பதங்களுக்கெல்லாம் நம்ம விசேஷங்களோடு சேர்த்து அந்த அந்த அர்த்தத்துல சக்தியை கிரகிச்சிருந்தாலும் கூட இந்த தாற்பயம் தெரிஞ்சு நம்ம இந்த வாக்கியத்துல பார்க்கும்போது அந்தந்த பதங்கள்ல இருந்து அந்த விசேஷ மாத்திரம் அந்த சொரூப மாத்திர விஷயமான ஒரு உபஸ்திதி நமக்கு ஏற்படுறது. இது அந்த சொன்ன இது நாங்களும் விசாரமா சொல்றோம் அப்படிங்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு அர்த்தம் தார்க்கிகால் கூட ஒத்துருக்கா அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக இந்த வாக்கியம் வருது. இச்சந்தி ஆகாசாதிபதாவது நிர்விகல்பகம் ஸ்மரணம். இது தத்துவீகாமணியில கங்கேஸ்வரோபாத்தியாயர் ஒரு விசாரத்துல சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா தத்துவீகாவையில மணிக்காக சொன்னாரு. அப்புறம் மற்ற கார்த்திகாயும் ஒட்டுமுட்டா எடுத்துருக்காரு விசாரத்துக்கு. இப்ப ஆகாசகாங்கிற பதத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. நாம சட்டுன்னு என்ன செய்வோம், ஆகாசகா
ஆகாசத்துக்கு ஒரு லட்சணத்தை சொல்லி அதுதான் ஆகாசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சப்தகுணம் ஆகாசம் அப்படின்னு ஆகாசத்துக்கு லட்சணம் இருக்கிறதுனாலே ஆகாசம் என்னன்னா சப்தத்துக்கு எது ஆசிரியமோ அதுதான் ஆகாசம். ஆகாசத்துக்கு அர்த்தம் என்ன? சப்தத்துக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு ரூபம். இப்ப ஆகாச சப்தத்துக்கு இவ்வளவு அர்த்தமா இருக்க. ஆகாசா அப்படின்னு சொன்னா சப்தத்துக்கு ஆதாரமாக இருக்க, சப்தங்கிற குணத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு ரூபம். இப்ப நான் ஆகாசா சப்தாஸ்திரயா அப்படின்னு ஒரு வாக்கியத்தை பிரயோகம் பண்ணலாமா கூடாதா? ஆகாசா சப்தாஸ்திரயா, அது ஆகாசம் சப்தத்துக்கு ஆச்சரியம் அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் புரியுது. இந்த வாக்கியத்திலே ஆகாசத்துக்கு நீங்க என்ன அர்த்தம் சொல்லணும்? சப்தத்துக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒரு பூதம் அப்படின்னு அர்த்தம் சொன்னா இந்த வாக்கியத்துல பௌனருத்தி வரும். சப்தத்துக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய அந்த பூதம் ஆகாசம்னு சொல்லப்படுறது. அது சப்தத்துக்கு ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சப்தாசிரியத்துவம் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இல்லை, பௌனருத்தி வரும். ஆகாசங்கிற சப்தத்தாலே அந்த ஆகாசத்துல சப்தாஸ்திரத்துவம் கருத்து போயிட்டுன்னு சொன்னா மறுபடியும் சப்தாஸ்திரகான்னு சொல்லிட்டு ஒட்டா குணதோஷியம் கதோ கடகான்னு சொல்ற மாதிரி அந்த வாக்கியம் தப்பா. அதனால என்ன பண்ணணும்? இந்த ஆகாச சப்தத்திலேருந்து சப்தாஸ்திரத்துவம் தெரியலேன்னு சொன்னா ஆகாச சப்தத்துல அப்ப என்னதான் தெரியும்? சப்தத்துக்கு எது ஆச்சரியமோ அதுதான் தெரியறது, சப்தாஸ்திரத்துவம் தெரியல. இதுதான் ஒரு சிக்கலான விஷயம். சப்தத்துக்கு ஆசிரியம் இந்த சப்தத்திலேருந்து தெரியுது, ஆகாசாங்கிற பதத்திலேருந்து நமக்கு கிடைக்கிறது. அந்த ஆகாசம் சப்தாசிரிய, ஆகாச சப்தாசிரியான் மறுபடியும் சப்தாசிரியான்னு பதப்பிரயோகம் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த பதப்பிரயோகத்திலேருந்து சப்தாசிரியான் பதம் எதுக்காக பிரயோகம் பண்ணப்பட்டது? சப்தாசிரிய சப்தத்துக்கு அது ஆசிரியமா இருக்குன்னு தெரிவிக்கிறதுக்காக தானே. ஆகையால சப்தாசிரியாங்கிற பதம் தான் அந்த சப்தாசிரியத்துவங்கிற விசேஷத்தை சொல்ல முடியாது. ஆகாசி சப்தத்திலேருந்தே அந்த சப்தாசிரியத்துவத்தை இங்க எடுத்துக்க முடியாது. அப்ப என்ன பண்றது? ஆகாச சப்தத்தினாலே இந்த சப்தத்துக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய அந்த பூதம் இருக்கே, அந்த மகாபூதங்கள்ல ஒரு பூதம், அந்த பூதத்துடைய ஸ்வரூப மாத்திரம் தான் இந்த இடத்துல பதத்தினால தெரியக்கூடிய. இங்க உபஸ்திதின்னு ஒண்ணு சொல்லுவா. உபஸ்திதினா என்ன, சாப்தபோதம்னா என்ன, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். உபஸ்திதின்னு சொன்னா அந்த பதங்களை கேட்ட உடனே நமக்கு அர்த்தம் குறிக்கிறது, பதார்த்தங்கள் குறிக்கிறது. ஆகாசம் ஆகாசா சப்தாசிரியா, ஆகாசகான்னு சொன்னதும் தெரியுது, சப்தாசிரியான்னு சொன்னா இன்னொரு அர்த்தம் தெரியுது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு அர்த்தமும் சேர்ந்து ஆகாசம் சப்தாசிரியம்னு வருது. அதுதான் போதும். வெறும் பதத்திலேருந்து ஒவ்வொரு பதத்திலேருந்தும் தனித்தனியாக அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியறதே. இதுதான் உபஸ்திதின்னு பேரு, பதார்த்த உபஸ்திதி. இந்த பதங்களுடைய உபஸ்திதி தனித்தனியா இருக்கும், ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் தனித்தனியாக தெரியும். ஆனா அதுக்கு அப்புறம் சேர்ந்து ஒரே வாக்கியார்த்தமா தெரியும் போது அதுதான் சாப்பிட்டு சொல்றது. அந்த சாப்பிட்டு வாக்கியத்துல இருக்கக்கூடிய அத்தனை பதங்களும் சேர்ந்து காரணம், அத்தனை பதார்த்த தியானமும் சேர்ந்து காரணம். ஏதாவது ஒண்ணு குறைஞ்சதுன்னு சொன்னா அந்த சாப்பிட்டு கெட்டுக்கொள்ளும், அந்த சாப்பிட்டு ஒரு நியாசை ஏற்படும் அப்படின்னு இருக்கு. இப்ப ஆகாசம் சப்தத்துக்கு ஆச்சரியம் அப்படிங்கிற வாக்கியார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு வாக்கியத்தை பிரயோகம் பண்ணோம்? ஆகாசகா சப்தாஸ்ரயா அப்படின்னு ஒரு வாக்கியத்தை பிரயோகம் பண்ணணும். இந்த வாக்கியத்துல ரெண்டு பதம் இருக்கும், ஆகாசகான்னு ஒரு பதம், சப்தாஸ்ரயான்னு இன்னொரு பதம். இந்த ரெண்டு பதத்துல ஆகாசகான்ற சப்தத்திலேயே நமக்கு தெரியக்கூடிய அர்த்தம் எந்த அளவுக்கு என்ன அர்த்தம் தெரியுது இதுல பார்த்தோம்னா, சப்தத்துக்கு ஆச்சரியமான ரூபம்னு அர்த்தத்தை தெரிஞ்சுட்டா அப்ப சப்தாசிரியாங்கிற இன்னொரு பதம் இருக்கு, அது வேஷா வரும். ஆகையால இந்த ஆகாசத்துக்காக நமக்கு என்ன தெரியுது? சப்தத்துக்கு ஆசிரியம் தான். ஆனா சப்தத்துக்கு ஆசிரியம்னு தெரியாமல் அந்த ஆசிரியமா இருக்கக்கூடிய பூதத்துடைய ஸ்வரூப மாத்திரம் தெரியறது ஆகாசத்தினாலே. அப்ப அது மாத்திரம் தெரியறதுன்னு சொன்னா அது நிர்விகல்பம் தானே. அதுல ஒண்ணும் விசேஷம் தெரியாத, அது மாத்திரம் ஸ்வரூப மாத்திரம் தெரிஞ்சதுன்னா அது நிர்விகல்பதா. அந்த ஆகாசத்துல சப்தாசிரியாங்கிற சப்தத்தினாலே சப்தாசிரியத்துங்கிற ஒரு விசேஷமானது தெரியறது இருக்கு. கார்த்திகால வச்சிருக்கா, அதனால சப்தத்தால நிரூபிக்கப்படணும் வருமா அப்படின்னு கேட்காது. பொதுவா இந்த தார்க்கிகால கொஞ்சம் திருடமா ஒரு விசாரம் பண்ணுவா. விசாரம் பண்றதுல அவளுடைய சக்தி ஜாஸ்தி. அதனால அவளே சொல்லிட்டான்னு சொன்னா
சரிதான ஒத்துடுவா ஒரு விஷயம். அதுக்காக இதை சொல்றா, திச்சந்தி ஆகாசாதிபதாகதி நிர்விகல்பகம். இது சொல்லத்தால் இப்ப நமக்கு இங்க என்ன ஆச்சு, ஆகாசத்துல எப்பயோ பரணம் வந்துட்டு போட்டோம், அதை பத்தி நம்ம கவலை இல்லை. மகா வாக்கியத்திலே அந்த பதங்கள் தனித்தனியா 2 பதங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு பதமும் அந்த சொரூப மாத்திரத்தை நிர்விகல்பகமாக போதிக்கிறதுனா தெரிவிக்கிறது. அப்புறம் நிர்விகல்பகமாக அந்த பதார்த்த ஞானம் வந்ததுன்னா பிராப்த தோஷமும் நிர்விகல்பகமாக தான். அதுதான் நமக்கு அகண்டார்த்தம் இலக்கணம். இப்படி வரலாமான்னு கேட்டா, இந்த மாதிரி வரத்துக்கு வேண்டிய மூல காரணம் எதுன்னு சொன்னா தாத்பரியம் தான். எல்லாம் தாத்பரியம் தலையில போட்டுற வேண்டியது. தாத்பரியாதீனத்வா சப்தவருத்தி, வாக்குல சப்தத்தை பிரயோகம் பண்ணுவான் வர்த்தா. எதுக்காக பிரயோகம் பண்றான்? அது மூலமா அவன் சொல்ல வேண்டிய அர்த்தத்தை இன்னொருத்தம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, கேட்கிறவன் ஸ்ரோதாவாக இருக்கிறவன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி வாக்கியத்தை பிரயோகம் பண்ணும். அந்த வாக்கியத்தை பிரயோகம் பண்ணியும் அவன் சொல்ல நினைச்ச பட்டா சொல்ல நினைச்ச விஷயத்த ஸ்ரோதா புரிஞ்சுக்கலே அப்படின்னு சொன்னா அப்ப அந்த வாக்கிய பிரயோகம் பேசாது, அது நிஷ்பிரயோஜனம் அர்த்தமா. அதனால எந்த மாதிரி சொன்னால் வக்தாவுடைய தாத்பரியம் நமக்கு வாக்கியத்திலிருந்து புரிஞ்சுக்க முடியுமோ அப்படி ஒரு பிரக்கிரியைய கொண்டு வரும். தாத்துபோத பிரக்கிரியை, அந்த தாத்துபோத பிரக்கிரியையில தாத்பரியத்தை அனுசரித்து அந்த பதங்களே வெறும் ஸ்வரூப மாத்திரத்தை போதிக்கக்கூடியதாக ஒத்துருக்கா பல பேர். மத சாஸ்திரக்காரான ஒத்துருக்கா, வேதாந்த சாஸ்திரத்துல நாங்க அவசியம் ஒத்துக்கிறோம். அதனால தத்துவசீங்கிற வாக்கியத்தை அந்த பதங்கள் வெறும் ஸ்வரூபத்தை மாத்திரம் முதல்ல போதிக்கிறது. அதுக்கப்புறம் 2ஐயும் சேர்த்து பார்த்தாலும் ஒரே ஸ்வரூபம் தான். எப்படின்னு கேட்டா, இந்த ஸ்வரூபமும் அந்த ஸ்வரூபமும் சேர்ந்து 2 இல்லை. அகண்டார்த்தம் சொன்னா இந்த சப்தத்தால தெரிஞ்சதும் அதே ஸ்வரூபம், அந்த சப்தத்தால தெரிஞ்சதும் அதே ஸ்வரூபம், ஆக மொத்தம் ஒரே ஸ்வரூபம் அப்படின்னு அகண்டார்த்த போதம் இருக்குது. இந்த பிரக்கிரியை உதவுறது. அதனால கார்த்திக சம்மதியை கொண்டு வச்சார். ஏதேனா பிரமிதி பிரமாத்ரோஹோ மகாவாச்சார்த்தபோதே ஞானம் அபாஸ்தம். சில பேர் சொல்லுவார், ஞானம்னு சொன்னா அதுல திரிபுடி பாசிக்கும். முக்கால்வாசி அப்படி பாசிக்கிறது நம்ம இல்லையே சொல்ல முடியாது. திரிபுடினா என்ன? 3 அம்சம் என்னது? எதை பத்தின ஞானமோ அந்த விஷயம் ஒண்ணு, அப்புறம் அந்த ஞானம் ஒண்ணு, அந்த ஞானத்துல ஆச்சரியமா இருக்கான ஞாதா அவன் ஒண்ணு. எல்லா ஞானத்திலையும் வரும். இந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டோமானாலும் அந்த ஞானத்துக்கு விஷயம் ஒண்ணு, அந்த ஞானம் ஒண்ணு, அந்த ஞானத்துக்கு ஆச்சரியமான ஞாதா ஒண்ணு அப்படின்னு இந்த 3 அம்சம் அவசியம் தெரியணும். அப்ப இங்க பிரமிதி பிரமாதா, இப்ப இங்க இருந்து மகாவாக்கியத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்துக்கு விஷயம் என்னன்னு கேட்டா அகண்டம் பிரம்மஸ்வரூபம். அப்போ தியானங்கிறது அதுவேதான், எது விஷயமே இல்லை, அந்த விருத்தி ரூபமான தியானம். ஞாதான்னு சொன்னா யாருக்கு இந்த ஞானம் வந்ததோ அந்த சாதகன்னு சொல்லணும். அப்போ பிரமிதி பிரமாதா இது கூட அந்த அகண்டார்த்தத்துல தெரிஞ்சதுன்னு சொன்னா போகத்துக்கு விஷயமாச்சுன்னா அப்ப அது அகண்டார்த்தம்னு பேரு. அகண்டார்த்தங்கிற பேரு எப்போ வரும்னு கேட்டா அதனுடைய விஷயத்துல கொஞ்சம் கூட பேதம் இல்லை, 2 பதார்த்தம் சேரவே இல்லை, ஒரே பதார்த்தம் ஒண்ணுதான் தெரியுது அப்படின்னு தெரியும். அதுல பிரமிதி பிரமாதா எல்லாத்தையும் சேர்த்து இருக்கோம்னா அப்ப என்ன ஆகும்? அது அகண்டார்த்தம் ஆகும். அதனாலே இவ்வளவு தூரம் தாற்பயத்தை கொண்டு சப்தத்தால வரக்கூடிய அந்த ஞானத்திலே இவ்வளவுதான் பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனாலே யாரோ சில பேர் சொல்றாலே எல்லா ஞானத்திலையும் பிரமிதி பிரமாதா அப்படிங்கிறது பாதிக்க வேண்டியது இருக்கிறதுனாலே மகாவாக்கிய அர்த்த போதத்திலையும் அந்த பிரமித்தியும் பிரமாதாவும் பாதிக்க வேண்டி இருக்குமே, எப்படி நீங்க வெறும் அகண்டார்த்த போதம்னு சொல்றேன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வருது. என்ன பதில் வருதுன்னு கேட்டா தாத்பரியாதீனத்வா சப்தவருத்தே, இது அதுக்கு பதில். சப்தத்திலிருந்து வரக்கூடிய போதும் என்ன எது தாத்பரிய விஷயமோ அதுதான். இப்ப மகாவாக்கிய போதத்திலே அதனாலதான் சப்தம்னு சொல்றது. சப்தத்தை விட்டுட்டு நம்ம பிரத்யக்ஷத்தினால ஒரு விஷயத்த பார்க்கிறோம்னு சொன்னா
நாம எந்த விஷயத்த பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அது மாத்திரம் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. சிலங்க கண்ணை திறக்கிறேங்க அங்க இருக்கிற புத்தகத்தை பார்த்துருக்கிறாங்க. ஆனா புத்தகம் பார்க்கும்போது அந்த புத்தகம் மாத்திரமா கண்ணுக்கு தெரியுது. எதுலதான் நமக்கு கண்ணு போய் சேர்றது, அது பக்கத்துல அனல் இரண்டு இருக்கிறது, எல்லாமே தான் சேர்ந்து தெரியுது. புத்தகமும் தெரியுது. இது பிரத்யக்ஷத்துல. ஆனா சப்த பிரமாணத்துல மாத்திரம் அப்படி இல்லை. அந்த சப்தத்தினுடைய தாற்பயம் எந்த விஷயத்துல இருக்கோ அந்த விஷயம் மாத்திரம்தான் அந்த சாப்பிட்டு விஷயமாகலாம் தவிர வேற எதுவுமே அந்த விஷயம் ஆகக்கூடாது. விஷம்புஷ அப்படின்னு ஒரு சொல்லிட்டான். அதனுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டா அவாத்துல சாப்பிடாதேன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு பேசிக்கிட்டான். விஷம்புஷன்னு விஷம்புஷ்வா விஷத்தை சாப்பிடு அப்படின்னா விஷத்தை சாப்பிடுங்கிறது அவனுக்கு தெரியாது, கேட்கிறவனுக்கு. இப்போ அவாத்துல சாப்பிட வேண்டாம்ங்கிற இந்த அர்த்தம் ஒண்ணுதான் தெரியும். ஏன்னா அதுதான் தாற்பரிய விஷயங்கிறது புரியுது இல்லையா? அந்த ஒரு தாற்பரிய விஷயத்தை வச்சுட்டுதான் அந்த கேட்கிறவன் மேற்கொண்டு அவன் பிரவர்த்திப்பான். அது விஷம்புஷ்வான்னு சொல்லியிருக்காரு, விஷத்தை சாப்பிடணுங்கிற அர்த்தம் கூட இதுலேருந்து வருமே அப்படின்னு சொல்லி அந்த காலத்துக்கு செய்ய போக மாட்டான். அதனால என்னாச்சு, சப்த பிரமாணம் எப்படின்னு கேட்டா அது தாற்பரிய விஷயமான அர்த்தத்தை மாத்திரம் போதிக்கும், கொஞ்சம் கூட இரண்டா ரெண்ட போகாது. அப்போ மகா வாக்கியம் எப்படி இருக்கு? மகா வாக்கியத்துடைய தாற்பயம் அந்த அகண்ட ஸ்வரூபத்துல மாத்திரம்தான் அப்படின்னு எப்ப தீர்மானமா தெரிஞ்சு எடுத்தோ, நிச்சயமா எடுத்தோ, அப்ப இந்த வாக்கியத்திலேருந்து நமக்கு தெரியக்கூடிய வரக்கூடிய போதம் இருக்கு. அந்த போதத்துக்கு என்ன விஷயமா இருக்கும்? அது ஒண்ணுதான் விஷயமா இருக்குன்றது. அது பிரமித்தியே விஷயமாகவே பிரமாத்தாவே விஷயமாகவேன்னா இங்க கேட்க முடியாது சொல்றேன். ஏதேன பிரமிதி பிரமாத்ரோகோ மகாவாக்கியார்த்தபோதே தானம் அபாஸ்தம் வரது அசம்பிரஜாத சமாதேகே ஸ்ருதி ஸ்மிருதி சித்தத்வாச்சேதி. இன்னொன்னு சொல்றா, இந்த திரிபுடி எல்லா இடத்துலையும் பாதிக்கணுங்கிறது நிர்பந்தம் இல்லை. இது இல்லாமலே கூட தோஷம் உண்டு. எங்க உண்டு? அசம்பிரஜாத சமாதின்னு யோக சாஸ்திரத்துல ஒன்று சொல்லப்படுறது. சம்பிரஜாத சமாதி அசம்பிரஜாத சமாதி ரெண்டு அம்சம் ரெண்டு இருக்கு. அந்த சம்பிரஜாத சமாதிக்கும் அசம்பிரஜாத சமாதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, இந்த யோகாபியாசத்தினாலே இவன் மனத்தை நல்லா அடக்கிறான். ஆத்மாவை தவிர்த்து வேற எதுவும் அந்த இடத்துல பாதிக்காதபடிக்கு அந்த மனத்துல வரக்கூடிய மற்ற விருத்திகள் எல்லாத்தையும் நிறுத்துறான், தடுத்து நிறுத்துறான். அப்படி நிறுத்தின் போது அவன் சமாதியில இருக்கான். சம்பிரஜாத சமாதி அசம்பிரஜாத சமாதி ரெண்டா பிரிக்கிறா இந்த சமாதியை. சம்பிரஜாத சமாதி முக்தினாக்க அந்த அபியாசம் நிறைய ஆச்சுன்னா அப்புறம் இவன் அசம்பிரஜாத சமாதிக்கு அது கொண்டு போய் விடும்னு சொல்றது. சம்பிரஜாத சமாதியில என்ன ஆகும்னு கேட்டா, இவன் தான் எதை அனுபவிக்கிறேங்கிறது புத்திட்டு இருப்பான். சம்பிரஜாத சமாதியில இந்த ஆத்மஸ்வரூபம் ஆத்மா அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை தான் அனுபவித்ததை சேர்ந்தது. ஆத்மஸ்வரூபத்தையே இதோ அனுபவிக்கின்றேன் அப்படின்னு ஒரு பாவம் அந்த சமயத்துல சம்பிரஜாத சமாதியில வரும். ஆனா அசம்பிரஜாத சமாதிங்கிறதுல அதை நான் அனுபவிக்கின்றேங்கிற அந்த எண்ணம் கூட இருக்க. சம்பிரஜாத சமாதியில ஆத்மஸ்வரூபமான ஆனந்தத்தை இதோ நான் அனுபவிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாவம் வரும். ஆனா அசம்பிரஜாத சமாதியில இவனே ஆனந்த ஸ்வரூபமா பாதிப்பானே தவிர அதை தான் அனுபவிக்கிறான். அனுபவித்தா நான் அனுபவிக்கிறவனையும் நான் அந்த மாதிரி ஆனந்தத்தை அனுபவிக்கின்றேன் அந்த மாதிரி ஒரு திருப்திக்கு அங்கே கிடைக்கிறது கிடையாது. வெறும் ஆனந்த ஸ்வரூபம் பாதிச்சு அப்புறம் வழியில் வந்துட்டாங்க சாதாரண. ஆக அசம்பிரஜாத சமாதியில இந்த திரிபுடி பாசிக்காது, ஆனா ஆத்மஸ்வரூபம் பாசிக்கிறதுங்கிறது இருக்கு. யோக சாஸ்திரப்படியே ஒத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒத்துட்டு இருக்கிறதுனால நீங்க கேள்வியே கேட்க முடியாது. எல்லா ஞானத்திலையும் இந்த பிரமாதா பிரவித்தி எல்லாம் சேர்ந்து திருப்தியாதான பாதிச்சாங்கன்னா அசம்பிரஜாத சமாதி ஸ்ருதியிலையும் ஒருத்தல் இருக்கு, யோக சாஸ்திரங்கிறது ஸ்ருதியில சேரும், யோக சாஸ்திரம் ஒருத்தல் இருக்கு. அப்போ இது பிரமாணம் இல்லையா? பிரமாண சித்தமாத்தானே இருக்கு. ஸ்ருதியில எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா வியாக்கியாதா நிறைய அதாவது லய விக்ஷேப ரசிகம் மனஸ்தலம்
யதா யாமனீபாவம் ததா தத் பரமம் பதம் அப்படின்னு மைத்ராயணிய ஸ்ருதின்னு வியாக்கியானத்தை எடுத்திருக்காரு. அந்த ஸ்ருதி என்ன சொல்றது, இந்த சமாதியில இந்த மனத்திற்கு லயமும் ஆகல விக்ஷேபமும் ஆகல அந்த மாதிரி வச்சுக்கணுமா அந்த மனத்தை. லயம்னா என்ன, தூங்கி போடுறான் மனசு சுருத்தி காலத்துல என்ன அர்த்தம், லைட்டு லயமாயிடுது, வேலை செய்யறது நிறுத்திடும், அதுதான் நித்ரா, அதுவும் இருக்கக்கூடாது. விக்ஷேபம்னா என்ன, அந்தந்த விஷயத்தை பத்தி நினைச்சுக்கிறது, திடீர்னு அங்கே குடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு பார்த்ததுன்னா சமாதி கலைஞ்சிடுது. அதனால இந்த லயம் விக்ஷேபம் ரெண்டும் இல்லாமல் மனசை வச்சுக்கணும். மனசிருப்பா நிஷ்கலம், மனசை அசைவு ஆத்மஸ்வரூபத்தையும் நினைச்சு வச்சிருக்கான்னு சொன்னா இந்த மனசு அதை விட்டுட்டு வேற இன்னொரு விஷயத்தை சிந்தனை பண்றது போகவே கூடாது. இந்த மாதிரி பண்ணிட்டான்னா அமனீபாவத்தை அடையிறான்னு. அமனீபாவம் அமனீபாவம்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஆத்மாவோட மனசு சேர்ந்ததுனாலே ஆத்மா நமக்கு தன்னுடைய சுரூபத்தை மாற்றிட்டு வேற மாதிரியா தெரியுது. இது எல்லாருக்கும் தெரியும். அதாவது அந்தக்கரணத்துக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதாத்மியாத்தியாசத்தினாலே அந்தக்கரணத்துல வரக்கூடிய அத்தனை தர்மங்களும் நமக்கு ஆத்மாவில தெரியுது, ஆத்மாவை வந்திருக்கிறதாக தெரியுது பொருள். இதுதான் நமக்கு அத்தியாசம்னு சொல்றது. இப்ப அந்தஸ்கரணத்தோடு சேர்ந்து இவன் தெரியான்னா, அந்தஸ்கரணம் இந்த மாதிரி தியானம் பண்றது எதுன்னு சொன்னா அவன் அதான் தியானம் பண்ணிருக்கேன்னு ஆத்மாவில இருந்து சேர்ந்து தெரியுமோ. அமனீபாவம் அறிஞ்சாச்சுன்னா, அமனீபாவம்னா அந்தஸ்கரணம் சேர்ந்ததுனால ஆத்மாவில என்ன ஒரு சின்ன வித்தியாசம் இல்லாமல் போறதுதான் அமனீபாவம். அந்த அந்தஸ்கரணம் லயமும் இல்லை, விக்ஷேபமும் இல்லை, ஒரு நிருத்தம்னு அதுக்கு பேரு, நிருத்தமாக இருக்கு. அது இருக்கிறதுனால ஆத்மாவில எந்த வித்தியாசமும் ஏற்படுது. இத பார்க்கவே நான் இப்ப சமாஜத்தில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாமல், இதுதான் அமனீபாவம். இந்த அமனீபாவம் வர காலத்திலே சதா தத் பரமம் பதம். அப்ப அந்த சமயத்துல இவன் அந்த பரமபதம்னா ஆத்ம பெருசத்தை அடைஞ்சுடுறான். அவன் கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது. அப்ப என்னாச்சு, இது அசம்பிரஜாத சமாதியை சொல்லக்கூடிய யத்னம். ஆக ஸ்ருதி ஸ்மிருதி நிறைய இடத்துல அசம்பிரஜாத சமாதியை பத்தி சொல்லிருக்கு. அதுல திருப்பதி எல்லாம் வாசிக்காதுன்றது எல்லாரும் ஒத்துள்ள விஷயம். அதனால இதுல போய் நம்ம ஜாஸ்தி தேவைப்பட வேண்டாம். மகா வாக்கியத்தினால வரக்கூடிய அந்த போதத்தினை இது திருப்பதி வாசிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு கேள்வி, இது என்ன சொல்றான், நீங்க ரெண்டு விதமான வாக்கியங்களை வேதாந்தத்திலிருந்து காமிச்சு ஒரு மகா வாக்கியம், அந்த மகா வாக்கியத்திலே இருக்கக்கூடிய பதங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவாந்தர வாக்கியம் நினைச்சு. அப்ப என்னாச்சு, இந்த தற்பதார்த்தம் தொம் பதார்த்தம் இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில வாக்கியங்கள் இருக்கு. அதையும் காமிக்க ஜீவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு யோயம் கதம ஆத்மேதி யோயம் விஜயானமய பிராணேஷு ஹிருத்யந்தர்ஜோதி புருஷா இத்தியாதி ஜீவஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இருக்கு. பரமாத்மாங்கிறது எதுன்னு கேட்டா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, இதெல்லாம் அதனுடைய சொரூபத்தை தெரிவிக்கிறதுக்கு உண்டான வாக்கியங்களும் இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், இந்த வாக்கியங்கள்லாம் சொரூபத்தை தானே சொல்லிக் கொடுக்கிறது. சொரூபத்தை சொல்லிக் கொடுக்கறதுன்னு சொன்னா அந்த வெறும் சொரூபத்தை மாத்திரம், வெறும் சொரூபத்தை மாத்திரம்னா அந்த அகண்டார்த்தமான போதத்தை தான் அது உண்டு பண்றதுன்னு சொல்லணும். அகண்டார்த்த போதத்தை உண்டு பண்றதுன்னா அந்த போதத்துக்கு எது விஷயம், சுத்தமான அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் மாத்திரம் தானே. அப்ப அந்த வாக்கியத்தினால வரக்கூடிய போதத்துக்கும் மகா வாக்கியத்தினால வரக்கூடிய அந்த போதத்துக்கும் விஷயத்துல ஏதாவது வித்தியாசம் உண்டான்னு கேட்டா இல்லை. இந்த ரெண்டு பதங்களுக்கும் சுத்த சொரூபம் தான் தாற்பயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்திடுவோமோ அந்த வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய போதமும் அதே சொரூபத்தை தான் சொல்றது. மகா வாக்கியத்தினால வரக்கூடிய போதம் இருக்கு, அதுக்கு என்ன விஷயம்னா அதை விட அதே புரியாது, அதுல ஒன்றும் தெரியல, அதேதான் தெரியுது. அப்ப என்னாச்சு, எதுக்காக திருப்பி ஒரு மகா வாக்கியம்ல ஒண்ணு அந்த அவாந்தர வாக்கியத்தினாலேயே நமக்கு அந்த போதம் தானே, அதே ஆத்மஸ்வரூபம் தானே தெரியுது, அது போதுமேன்னு ஒருத்தன் கேட்பான். அதுக்கு பதில் சொல்றார், இல்லே
விஷயத்துல வித்தியாசம் இல்லை. மகா வாக்கியம் அவாந்தர வாக்கியம் ரெண்டுலையுமே ஒரே விஷயம்தான் தாற்பரிய விஷயமாக இருக்கு. ஆனால் மகா வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய போதத்துக்கு வித்தியாசம் இருக்கு. போதத்துக்கு பல வித்தியாசம் இருக்கு, விஷய வித்தியாசம் இல்லை. அதே ஆத்மஸ்வரூபம் தான் ரெண்டு இடத்துலயும் போதத்து விஷயம் இருந்தாலும் அந்த போதத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு. அது என்னன்னு கேட்டார். மகா வாக்கியத்தை விட்டுட்டு அவாந்தர வாக்கியம்னு அதை சொல்லுவோம். வெறும் பதார்த்தத்தை சொல்லக்கூடிய வாக்கியம். அந்த பதார்த்தத்தை சொல்லக்கூடிய வாக்கியத்திலேருந்து நீங்க அந்த ஸ்வரூபத்தை புரியுங்கன்னா இப்ப தற்பதார்த்தத்தை சத்தியஞானம் அனந்தந்திரம்ங்கிற வாக்கியத்தாலே நீங்க தற்பதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுன்னு வச்சுப்போம். அப்படி வச்சிருந்தா அந்த பதார்த்தம் ஓ அப்படி உங்க எடுத்துக்கொள்ள இருக்கு அப்படின்னு பரோட்சமாத்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர அபரோட்சமாக தெரிய முடியாது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, ஓ அப்படியா ஓ பிரம்மஸ்வரூபம் அப்படியா அப்படின்னு தெரியுமே தவிர அது பிரத்யட்சம் இல்லை, பரோட்சமா. அதே சமயத்துல ஜீவஸ்வரூபத்தை நீங்க தொம்பதார்த்தத்தை யோயம் வித்யாரமயஸ்திராலயங்கிற வாக்கியத்தால அதனுடைய சொரூபத்தை குறிப்பிடும் போது சைத்தன்ய ஸ்வரூபங்கிறது வாசம் புரியுது. ஆனா அந்த வஸ்து எப்படி இருக்குன்னு சொன்னா அது இந்த சரீரத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு தெரியுதே தவிர அது அத்விதீயமாக தெரியல. அதான் அதை தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரியல. ஜீவஸ்வரூபம் ஆமா சிற்ஸ்வரூபமாக இருக்கு. அதை வேண்டாத அனாத்மாக்கள்லாம் ஒதுக்கினோம்னா வெறும் சிற்ஸ்வரூபமா இருக்கு இவ்வளவு தெரியலே தவிர அதுக்கு அத்விதீயத்துவம் கிடைக்காது. அதான் தத்விதீயமாகத்தான் அது தெரிகிறது. மறுபடியும் சொல்றேன், தற்பதத்தினால சத்தியஞானம் அனந்தம் பிரம்மா இத்தியாதி வாக்கியங்களினாலே அந்த பிரம்மஸ்வரூபத்தை ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கும் போது அது பரோட்சமாக நமக்கு தெரிகிறதே தவிர அது அபரோட்சமா தெரியல. ஜீவனை சொல்லக்கூடிய வாக்கியங்கள்னால ஜீவஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கும் போது அது அத்விதீயமா தெரிகிறதே தவிர இது ஒண்ணு அத்விதீயம்ங்கிறது தெரியல. பிரம்மம் அத்விதீயமா தெரிகிறது அனந்தம்ங்கிற பதம் இருக்கிறதுனால. ஆனா ஜீவன் அப்படி தெரியல. ஆனா இத ரெண்டையும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த மகா வாக்கியத்திலேருந்து நமக்கு போதம் வரும்போது அது எப்படியா ஒன்னும் சேரல, ஒரு விஷயம் சேரல. சேராம போனாலும் நமக்கு அந்த பாரோக்ஷம் நிவர்த்தியானது சத்விதீயத்துவம் நிவர்த்தியாது. நீ அந்த பிரம்மம் தான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இதுக்கு மேல இது அத்விதீய ஸ்வரூபம் அத்விதீய ஸ்வரூபமா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வராது. அது நமக்கு பரோட்சமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால மகா வாக்கியத்தினாலே அந்த விஷயத்தை தெரிகின்றால் அந்த போதத்துக்கு என்ன விசேஷம்னா ஆத்மஸ்வரூபத்தில் அந்த பரோட்சம்ங்கிற ஒரு பிரமை இருக்கு, அந்த பிரமை நிவர்த்தியாகும். தத்விதீயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரமம் இருக்கு, அது நிவர்த்தியாகும். இது மகா வாக்கியத்தினால வரக்கூடிய போதத்தால்தான் வர முடியும். வேறும்னு அந்த அவாந்தர வாக்கியத்தை வச்சுட்டு பார்த்தோம்னா அவாக்கியத்தை சித்தரூபம் அவ்வளவுதான் தெரியுமே தவிர இந்த இதுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் நமக்கு மகா வாக்கியம் வேணும். மகா வாக்கியம் இல்லாமல் நீ வெறும் தொம்பதார்த்தத்தை சோதனை பண்ணிட்டே போ அப்படின்னு சொன்னால் நான் யார் அப்படின்னு விசாரம் பண்ணிட்டே போகிறது. அந்த தொம்பதார்த்தத்தை நிறைய சோதிக்கலாம். சோதிச்சு கடைசியில நிற்கும் போது எங்க போய் நிற்கும் அப்படின்னு கேட்டா நிச்சயமா வெறும் சுத்த பிரம்மஸ்வரூபத்துலதான் நிக்கலான்னு ஆகும். ஆனால் அது ஒரு வித்தியாசம். இந்த சரீரத்தில்தானே நம்ம சோதிச்சுட்டே போறோம். இந்த சரீரத்தை விட்டுட்டு அதை தவிர்த்து இந்த அந்தகரணத்தை தவிர்த்து அகங்காரத்தை தவிர்த்து அப்படின்னு ஒவ்வொன்னா கழட்டி விட்டு கடைசியில என்ன மீஞ்சிருதுன்னு பார்க்கும்போது நமக்கு அதுல அத்விதீயத்துவங்கிறது தெரியாத போதும். சுத்தமான ஸ்வரூபம் வரையும் போக முடியும். ஆனா சித்த ஸ்வரூபத்தில் அந்த அத்விதீயத்துவம்ங்கிறது ஒரு அம்சம் நமக்கு தெரியாம போகும். ஒவ்வொரு சரீரத்திலும் இந்த மாதிரிதான் அந்த ஆத்மா சுரூபம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர அத்விதீயத்துவம் தெரியாத போயிடும். ஆனா அத்விதீயமாக தெரிஞ்ச அந்த பிரம்மஸ்வரூபத்தோட இதுக்கு அபேதம் சொல்லக்கூடிய மகா வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்திலிருந்து நமக்கு போதம் அப்படின்னா அந்த அத்விதீயத்துவம் நமக்கு கிடைக்கும். அதாவது அத்விதீயத்துவம் சமம் நிவர்த்தியாகும். இதுக்காகதான் மகா வாக்கியங்கிறது தேவைப்படுறது அப்படிங்கிறத சொல்லிட்டார். பாரோக்ஷ அத்விதீயத்துவாபியாஞ்ச தத்துவம் பதார்த்த மாத்திர அனுபவாதேவ கிருத்தகிருத்ததா. இந்த பதார்த்தத்தை மாத்திர புரிஞ்சதாலே எனக்கு கிருத்தகிருத்தனாயிடுறாங்கிறது இல்லை. மகா வாக்கியார்த்தத்தை புரிஞ்சிருந்தாதான்
இவனுக்கு கிருத்தகிருத்தியத்துவம் வரும். அதாவது அப்பதான் அவன் கிருதார்த்தன் ஆகிறான். வாக்கியார்த்த அபேதாவபாசாத் ந பௌனருக்கியம், வாக்கியார்த்த பேதாவபாசாத் அபேதாவபாசாத்து ரெண்டு விதமா இந்த இடத்துல பாசம் இருக்கு. நீங்க ஒரே வஸ்துவை திருப்பி திருப்பி சொன்னா புனருக்தி தானே வரும்னு கேட்பான். இல்லே, புனருக்தினே சொல்ல முடியாது, புரிஞ்ச விசேஷம் இருக்கு, அந்த போதத்திலே வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்போ என்ன வித்தியாசம்? போதத்துல வித்தியாசத்தை காமிச்சதோ அந்த வெறும் மகா வாக்கியத்தை விட்டு மற்ற வாக்கியத்தால புரிஞ்சுக்கும் போது, தத்பதார்த்தத்தை புரிஞ்சுக்கும் போது அது பரோட்சமாக காட்டிக்கிறது. தொம்பதார்த்தத்தை புரிஞ்சுக்கும் போது சத்தியமா காட்டிக்கிறது. இந்த ரெண்டு அம்சமும் நிவர்த்தி ஆகணும்னா மகா வாக்கியம் வேணும் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. இப்ப ரெண்டாவது ஒண்ணு சொன்னா பௌனருக்தி வாசனம் பண்றதுக்கு வாக்கியார்த்த அபேதாவும் நமக்கு ரெண்டும் சேர்ந்து ஒரு வாக்கியத்துல வரும்போது முதல்ல வாக்கியார்த்தத்துக்கு அபேதம் தெரியும். ஏன்னா தத்து துவம் ஒரே சமான விருத்திகமா இருக்கு இல்லையா, அதுவே இது அப்படின்னு சொல்லும் போது அந்த பரமாத்மாவை சொல்லக்கூடிய பதமும் இதுன்னு இந்த ஜீவாத்மாவை சொல்லக்கூடிய பதமும் ஒரே விதத்தியா இருக்கு. அபேதத்தை சொல்லக்கூடியதா இருக்கு இல்லையா, இந்த அபேதம் முதல்ல தெரியுது. இந்த அபேதம் எங்க தெரியுது? மகா வாக்கியத்துல தான் தெரிய முடியும், அவாந்தர வாக்கியத்துக்கு தெரிய முடியாது. அதெல்லாம் அது அந்தந்த சுரூபத்தை மாத்திரம் செஞ்சு கொள்ளும். இந்த அபேதம் தெரியுது. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம மேற்கொண்டு கொஞ்சம் மேல போறோம். அதாவது அந்த லட்சியார்த்தத்தை எடுத்துட்டு இந்த அபேதத்தை நம்ம வச்சுக்கணும். வாக்கியார்த்தத்தை அபேதம் இங்க சொல்ல முடியாது. ஆனா முதல்ல பாசிக்கும் போது என்னமோ வாக்கியார்த்த அபேதம் தான் பாசிக்கிறது. வாக்கியார்த்த அபேதம் நமக்கு எப்போ இது ஒரு கிரமம் இருக்கு. சங்கேதம் சொல்லுவார். முதல்ல அந்த பதங்கள் எல்லா விபக்தியில இருக்குன்னு முதல்ல பார்ப்பான். வாக்கியார்த்தம் அதோட விபக்தியை பார்த்து இந்த வாக்கியார்த்தம் அபேதத்தை சொல்றது போல இருக்கு இந்த வாக்கியம் அப்படின்னு பார்ப்பான். ரெண்டு வாக்கியார்த்தத்துக்கு அபேதம் சொன்னா அது சரிபாட்டு வராதேன்னு அதுக்கப்புறம் விரோத ஞானம். இந்த விரோத ஞானம் வந்த உடனே என்ன விருந்தாம்சங்கிறத பார்த்து அந்த விருந்தமான விசேஷணங்கள் எல்லாத்தையும் அறிவிச்சது வெறும் ஸ்வரூபத்தை மாற்றம் அந்த வாக்கியத்திலிருந்து புரிஞ்சுப்பான். அது அந்த ஸ்ரோதா மகா வாக்கியத்தை கேட்கக்கூடியவன். ஆக இந்த பிரக்கிரியில நமக்கு மகா வாக்கியத்திலிருந்து அகண்டார்த்த தோஷம் வந்தாலும் அப்ப அந்த மகா வாக்கியத்துல வாக்கியார்த்த அபேதங்கிறது ஒண்ணு அம்சம் முதல்ல தெரியவே இல்லையோ, அந்த அபேத அம்சம் தெரியறதுக்கு மகா வாக்கியம் வந்தாதான் முடியும், இல்லைன்னா வராது. அதனால புனருக்தி சொல்றதுக்கு இல்லை. வாக்கியார்த்த அபேதாவகாசாத்து பௌனருக்தி லட்சிய அர்த்தத்தை ஏகத்வா அகண்டார்த்ததா. இப்ப லட்சணையா போதிக்கக்கூடிய அந்த ரெண்டு பதம் இருக்கலாம். ஆனா ரெண்டு பதமும் சொல்லக்கூடிய அந்த அர்த்தம் எது? ஒன்னே ஒண்ணு, ஒரே ஒண்ணு. ரெண்டு சேர்த்து ஒன்னா இல்ல, ஒரே அர்த்தம் ரெண்டு வாக்கியார்த்தத்தை அகண்டம்னு சொல்றோம். லட்சிய அர்த்தத்தை ஏகத்வா அகண்ட அர்த்ததா. லட்சணையா போதிக்கப்படும் அந்த வஸ்து ஸ்வரூபம் இருக்கு, அது அகண்ட ஸ்வரூபம். அதனால இது அகண்டார்த்தம். ரெண்டு சேர்ந்து ஒன்னா தெரியல, ஒன்னே ஒண்ணுதான் ஒன்னா தெரியுது. ஒன்னாக தெரியுதுன்னு சொல்லல, ஒன்னே ஒண்ணுதான் தெரியுது. அதனால அகண்டார்த்தம். அதே மாதிரி பதஜன்ய ஸ்மரணத்தை நிர்விகல்பக வாக்கியார்த்த அனுகூலத்தை நிர்விகல்பகம் அனுபவதேவ அவிருத்தம். இது மேல உள்ள அடுத்த விஷயம். இப்ப ஒரு சாதாரணமான ஒரு நியமம் நம்ம வச்சுப்போம். வாக்கியத்தில் உள்ள பதங்கள்னால பதார்த்தம் தெரியணும். அந்த பதார்த்தத்தை ஸ்மரணம்னு நாம சொல்லுவோம். பதார்த்த ஸ்மரணம் நிர்விகல்பகமா வந்ததுன்னா அப்போ அந்த வாக்கியார்த்தம் நிர்விகல்பகமாக வரும். பதத்திலேருந்து வரக்கூடிய பதார்த்த ஸ்மரணிங்கிறது சவிகல்பகமா இருந்ததுன்னா அப்ப நிச்சயமா வாக்கியார்த்தங்கிறது சவிகல்பகமாகத்தான். சவிகல்பகம் நிர்விகல்பகங்கிறது இப்படி நீங்க அர்த்தம் வச்சுக்கலாம். ஒரே வஸ்து இன்னொரு வஸ்துடைய சம்பந்தம் தெரியாமல் அந்த ஒரே வஸ்து மாத்திரத்தை தெரிவிக்கக்கூடியதாக அந்த வாக்கியார்த்த போதி இருக்கும். இது நிர்விகல்பகம். ஒரு வஸ்துவை இன்னொரு வஸ்துவை சேர்த்து அதனுடைய சம்பந்தத்தை போதிக்கக்கூடியதாக இருந்தால் அந்த போதத்தை நாம சவிகல்பகம் அப்படின்னு சொல்றேன். நீங்க நான் புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த பூதளத்தில் ஒரு கட்டம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பூதளத்திலே ஒரு கட்டம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த வாக்கியத்துல அநேக பதங்களை நான் பிரயோகம் பண்ணியிருக்கேன். இந்த பதங்கள்ல ஏதாவது ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணினா உங்களுக்கு என்ன அர்த்தம் புரியுறதோ
5 பதத்தையும் சேர்த்து வார்த்தமாக பிரயோகம் பண்ணினால் அப்ப புரியுற அர்த்தத்துக்கும் முன்னாடி ஒரே ஒரு பதத்தால் தெரியக்கூடிய அர்த்தத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்தாலே தெரிஞ்சு போய் நிர்விகல்பகமா சவிகல்பகமா அப்படிங்கிறது எப்படின்னு பாருங்க. கிரகம் அப்படின்னு மாற்றம் நான் சொல்றேன். என்ன தெரிஞ்சது? தெரிஞ்சது கடம்னு தெரியுது சொல்றோம். ஆனா கடம் ஊட்டத்துல இருக்குன்னு தெரியுதோ? அது தெரியல. கடம்னு மாத்திரம் சொன்னா இது எப்படி தெரியும்? கடம் இருக்குன்னு தெரியுதா? அது கூட சொல்ல முடியாது. இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. கடம்னு தான் தெரியுது. ஆக இதெல்லாம் தெரியல. இந்த பூத்தலத்துல அந்த கடம் இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா அப்போ அந்த பூத்தல இந்த இடத்துல இருக்குன்னு தெரியுது. இது தெரியுதுங்கிறது எப்படி தெரியுதுன்னு கேட்டா நான் கடம்னு மாத்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது இதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு கேட்டா புரிஞ்சுதுன்னு சொல்லப்போறோம். உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோ, அந்த ஊத்துல எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம், அந்த கடம் எங்க இருக்கு பாருங்க தெரியுங்கன்னு சொன்னா நம்மளா சொல்ல முடியாது. நான் எங்க இருக்கிறதா சொன்னேன்னு கேட்டா அது சொல்லலைன்னா நீங்க சொல்ல முடியாது. ஆகையாவே பூத்தலத்துல கடம் இருக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கிலேருந்து வரக்கூடிய போதம் வந்தாச்சுன்னா அப்ப கடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா உடனே பதில் செய்யுங்க. அப்ப இதுல இருந்து அந்த போதத்திலே பதத்தினால வரக்கூடிய போதத்தை காட்டிலும் அதிகப்படியான விஷயங்கள் தெரியுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஆகையால பதார்த்தத்துன்னு சொல்லி எவ்வளவு தெரியுதோ அதை விட வாக்கியார்த்தத்துல அதிகப்படியான விஷயங்கள் தெரியுமானால் அந்த போதத்தை கவிகல்பக போதத்தின்னு தெரிஞ்சுக்கிறது. பதார்த்தம்னு என்ன தெரிஞ்சுதோ அதை விட வாக்கியார்த்தத்துல என்ன அதிகப்படியா சேர்ந்ததுன்னா ஒன்றும் சேர்க்கலன்னு சொன்னா அதுதான் நிரூபிக்கிறோம். நிரூபம் இப்படிதான் இருக்கு. இப்ப பாருங்க, தத்துவமசிங்கிறதுல தற்பதத்தால என்ன சொல்லப்பட்டது? ஸ்வரூபம். தொம்பதத்தால சொல்லப்பட்டது அதே சிற்ஸ்வரூபம். சரி, தத்துவமசியில வாக்கியத்தால தெரிஞ்சது என்ன தெரிஞ்சது? அதேதான் தெரியுது. ஆக பதத்தால தெரிஞ்சது, வாக்கியார்த்த போதத்துல தெரிஞ்சது, அர்த்தத்துல வித்தியாசமே இல்லை. அதனால்தான் நெறிகல்பகம் நிர்விகல்பகம்னு சொல்றது. இந்த விஷயத்தை மேலே சொல்ற 15 ஸ்மரணத்தை அப்படின்னு இதை அடுத்த